வடசென்னை காவல்துறை வடக்கு மண்டல இணை ஆணையர் அலுவலகத்துக்குள் புகுந்து 4 காவல்துறையினர் வாகனத்தையும் சாலையில் நிறுத்தி வைத்திருந்த தனியார் வாகனத்தையும் அடித்து நொறுக்கிய குடிபோதை ஆசாமி கைது. என்ன நடந்தது விரிவாக பார்ப்போம். சென்னை தண்டையார்பேட்டை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் உள்ள வடக்கு மண்டல காவல் இணை ஆணையர் அலுவலகத்தில் கடந்த சனிக்கிழமை நள்ளிரவு மர்ம நபர் ஒருவர் உள்ளே புகுந்து 4 காவல்துறை வாகனங்களை கற்களால் அடித்து நொறுக்கிவிட்டு வெளியே நின்று கொண்டிருந்த தனியாருக்கு சொந்தமான காரையும் கற்களால் கண்ணாடிகளை உடைத்துள்ளார். அப்போது இணை ஆணையர் அலுவலகத்தில் இரவு பணியில் இருந்த காவலர்கள் கண்ணாடி உடையும் சத்தத்தை கேட்டு வெளியே வந்து பார்த்துள்ளனர். காவலர்கள் மர்ம நபர் ஒருவர் தப்பி ஓடுவதைக் கண்டு அவரை துரத்தி சென்றுள்ளனர். மேலும் வெளியில் சென்று பார்த்தபோது காவல்துறைக்கு சொந்தமான வாகனங்களும் சில தனியார் வாகனங்களும் சேதமடைந்திருப்பது காவல்துறையினருக்கு தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சிசிடிவி காட்சிகள் கொண்டு என்ன நடந்தது என்பதை விசாரித்த காவல்துறையினர் தப்பி ஓடிய அந்த மர்ம நபர்தான் கற்களை கொண்டு கண்ணாடிகளை சேதப்படுத்தியுள்ளார் மற்றும் வாகனங்களை அடித்து நொறுக்கியுள்ளார் என தெரிந்து கொண்டனர். இதனையடுத்து தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கிய காவல்துறையினருக்கு தண்டையார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சிதம்பர பாண்டியன் தான் அந்த மர்ம நபர் என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனையடுத்து விசாரித்த பொழுது மது போதையில் இருந்த அந்த நபர் வாகனங்களை கல்லால் அடித்து நொறுக்கியது தெரிய வந்துள்ளது. இணை ஆணையர் அலுவலகத்தில் நடைபெற்ற இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.